குர்து இன மக்கள் போராடுறாங்க. இப்போ சிரியாவில் நடக்கிற இப்போ இதில் நடக்கிற பிரச்சனை என்னது? இங்கே துருக்கியில் என்ன பிரச்சனை? குர்து இன மக்கள் தனி நாடு கேட்டு போராடுறாங்க. எதுக்குலேருந்து? துருக்கியிலேருந்து. இந்த போராட்டத்துக்கு ஆயுதம் யார் சப்ளை பண்ணுறா? அமெரிக்கா, சவுதி அரேபியா, சிரியா, இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. யார் சப்போர்ட் பண்ணுறாங்க? இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்க சார்பாக ஐஎஸ்ஐஎஸ் உள்ளே இருக்கிறான், இவங்கெல்லாம் இருக்காங்க. ஒரு லட்சக்கணக்கில் இவங்க பிடிச்சி சிறை பிடிச்சி வச்சுருக்காங்க. யார்? துருக்கி கவர்மெண்ட். ஏன்னா துருக்கியை வீக் பண்ணுங்கிறது. ஏன்னா துருக்கி வந்து பலம் பொருந்திய ஒரு நாடு, நேட்டோவில் ஒரு உறுப்பினர் கொண்ட ஒரு நாடு. மொத்தத்தில் எடுத்த வரைக்கும் நடக்கிறது குர்து இன பிரச்சனை. இஸ்லாத்தில் இன பிரச்சனை இருக்கா? குர்து மக்கள் சத்தியத்திலையா? குர்து மக்கள் சத்தியத்தில் கிடையாது. அப்போ இவர்கள் குழந்தைகள் கொல்லப்பட்டாலும் சரி, இவன் பொண்டாட்டியை இழுத்துட்டு வந்து விட்டாலும் சரி, இந்த ரத்த ஆறே இவன் ஓடினாலும் சரி, நாம் இதில் கலந்துக்க கூடாது. இது தங்கமலைக்காக நடக்கிற சண்டை. அதே மாதிரி சிரியா மக்கள் போராடுறாங்க. சிரியா மக்கள் எதுக்காக போராடுறாங்க? அதுலேயும் நம்ம சப்போர்ட்லாம் பண்ண முடியாது. ஏன் சப்போர்ட் பண்ண முடியாது? இன பிரச்சனை தான். இவன் யார்? அவன் பேர் என்ன? பஷார் அல் அசாத் வந்து ஒரு சிறுபான்மை சார்ந்த ஒரு லீடர். அங்கே இருக்கிறதுலே மைனாரிட்டியாக வாழ்கிற ஒரு பிரிவை சார்ந்த இந்த ஷியாக்கள்லேயே ஒரு ரொம்ப சின்ன ஒரு குரூப்பை சார்ந்த பேர் ஞாபகம் வர மாட்டேன். என்ன பிரிவு அது? ஷியால அவங்க வந்து எல்லாருமே கிடையாது. அது இருக்கிறதுலே ஷியாக்களே காஃபிர்னு சொல்கிற குரூப்பு. ஷியாக்களை அலிர்லியானோ அல்லான்னு சொல்கிற குரூப். இவங்க யார்? பஷார் அல் அசாத் இருக்கிறாங்கள, உலூஹியா, அந்த நம்பிக்கையை வச்சிருக்கிறவங்க. ஷியாக்களே காஃபிர் ஃபத்வா கொடுக்குற ஒரு குரூப் இது. இப்போ நாம் காதியானிகளை காஃபிர் ஃபத்வா கொடுக்குறோம்ல, அது மாதிரி ஒரு குரூப் இது. ஆக கேடுகட்ட குரூப்பு. அப்போ இந்த குரூப் வந்து எப்படி ஆட்சி பண்ணலான்னு சொல்லி தான் மக்கள் போடுறாங்க. இங்கேயும் வந்து சத்தியத்துக்கான போர்லாம் இது வந்து கிடையாது. அப்போ இந்த நேரத்தில் வந்து கிளர்ச்சி, இன்னும் இந்த சூழ்நிலையில் கிளர்ச்சி பண்ணக்கூடாது. ஏன்னா கிளர்ச்சி பண்ணால் அமெரிக்கா உள்ளே வந்துடும். அது இவங்க ஒரு பிளே கிரவுண்டாக ஆக்கி வச்சிருக்காங்க. யார்? அமெரிக்காவும் ரஷ்யாவும் மிடில் ஈஸ்ட்டை ஒரு விளையாட்டு மைதானமாக ஆக்கி வச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் மக்கள் கிளர்ச்சி பண்ணால் அதை தவறாக பயன்படுத்துவாங்களா மாட்டாங்களா? சண்டை போடுறதா இருந்தாலும் இப்போ போடக்கூடாதுங்கிறதா மேட்ரு. இப்போ வந்து மக்கள் கிளர்ச்சி பண்ணி இருக்கக்கூடாது. இந்த கிளர்ச்சியும் தவறான ஒரு கிளர்ச்சி. லிபியா மக்களை வந்து தூண்டி விட்டாங்க அமெரிக்கா. கடாஃபி வந்து கொடுங்கோல் ஆட்சி பண்ணுறான், இவனே 40 வருஷமாக ஆட்சி பண்ணான், இவனை அடித்து துரத்துங்கன்ட்டு. இப்போ கடாஃபி அடித்து துரத்தியாச்சு. இப்போ இவங்களுக்கு என்னாச்சுப்பா? கவர்மெண்ட்டே கிடையாது. எவன் ஆட்சியாளர்? கவர்மெண்ட்டே கிடையாது. நிலையான ஒரு கவர்மெண்ட்டே இல்லாமல் பஞ்சப்பராதி மாதிரி சுற்றிட்டு இருந்தான். அவன் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு 50,000 1 லட்ச ரூபா பணம் கொடுத்துட்டு இருந்தான் மாதம். யார்? கடாஃபி. வீட்டுக்கு மாதம் 50,000 1 லட்சம் ஃபண்டு வரும் பொதுமக்களுக்கு. கரண்ட்டு, லொட்டு, லொசுக்கு எல்லாம்